இதோ உலகவாழ் என் சகோதர சகோதரிகளே, சகோதரி எவாஞ்சலின், உங்கள் சகோதரி எவாஞ்சலின் இந்த உண்மை சம்பவங்களை, வேதத்தில் உள்ள உண்மை விஷயங்களை உங்களுக்கு முன்பாக நான் தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து தொடர்ந்து அங்காலே போக வேண்டாம், நில்லுங்கள். இதை விளப்பமாக கவனியுங்கள். இன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, சபைகளில் நடந்து கொண்டிருக்கும் மாய்மாலங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கொண்டு, அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு மெதுவாகவும் ஆறுதலாகவும் விளங்கப்படுத்த போகிறேன். சற்று நேரம் எடுங்கள். இது உங்கள் பிள்ளைகளை குறித்தது. உங்களுடைய உதாசீனம், உங்களுடைய எங்களுடைய என்னையும் சேர்த்து சுயநலவாதம் பாதிக்கப்பட போறது. பச்சை மண்கள், ஒன்றும் தெரியாத வாயில்லா பிராணிகளும் ஒன்றும் அறியாத பச்சை மண்ணுகளும் வதைப்புகளுக்குள் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் வடிவாக தெரியும். நான் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்பொழுது வாசிக்கிறேன். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே உள்ள தள்ளப்பட்டது. பார்க்கவே தெரியுது தானே என்ன இந்த பூமிக்கு நடந்து கொண்டிருக்குது என்பது பார்க்கும் போதே தெரிகிறது தானே. இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 11ஐயும் வாசிப்போம். அது பூமியில் உள்ள தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியிலே வந்து என்ன செய்தார்கள்? சும்மா இருக்க போறார்களா? ஆருக்குள்ளே அவர்கள் போவார்கள்? சகல மனிதர் மேலும் ஒரு பெரிய வலையை விரிப்பார்கள். அதான் இந்த இலுமினாட்டி. அதுக்கு ஒற்றைக்கண் அடையாளம் வேற. ஏன் அந்த இலுமினாட்டி கும்பலுக்கு ஒற்றைக்கண் அடையாளம் என்று உங்களுக்கு தெரியுமா? யூதர்களை பற்றி தெரியுமா? யூதர்களை சிறைபிடிப்பார்கள். அவர்கள் தேவ மக்கள். ஆப்ரஹாம், யாக்கோப், ஈசாக் இப்படியானவர்கள். ஆப்ரஹாம் முதலில் ஈசாக், பிறகு யாக்கோப், ஏசா இப்படியான இந்த தேவ மனிதர்கள். தாவீதின் மகன் சாலோமோன், அவர்கள் சந்ததியிலே வந்த இரட்சகர் பரமபிதா, அவரை பற்றி நாங்கள் பிறகு இதில் கதைப்போம். இப்பொழுது இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் வந்து தேவ மனிதரை எப்படியாக பிடித்தார்கள்? அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் யூதர்களை. அவர்கள் இனப்பெருக்கத்தை